ஒரு குரு வந்து வார்த்தையை பற்றி ஒரு வகுப்பு அவருடைய சீடர்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தாராமா. வார்த்தைக்கு வலிமை இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குது, அதை நம்ம கவனமாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு விதமான விளைவுகள் வரும். மோசமான வார்த்தைக்கு மோசமான விளைவுகளும், நல்ல வார்த்தைக்கு நல்ல விதமான விளைவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாராம். அப்போ அதில் ஒரு சீடன் எந்திரிச்சு, எப்படி குருவே வார்த்தைக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வார்த்தைக்கு எப்படி பவர் இருக்கும், பவர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவர் சொன்னாரா, நீ ஒரு முட்டாள், அறிவில்லை, உட்காரு பேசாமல் அப்படின்னாராம். உடனே அவன் முகம் வந்து ரொம்ப வாடிடுச்சான். வாடி போயிட்டு உட்காந்தோன்னே அப்புறம் குரு கேட்டாரான், ஏப்பா ரொம்ப வாடிடுச்சு உன் முகம், என்னாச்சு அப்படின்னு கேட்டாரான். இல்லை நீங்கள் என்னை திட்டினீங்களே, அதனால தான் என் முகம் வாடிடுச்சு அப்படின்னா. நான் எங்கப்பா உன்னை திட்டினேன், 2 வார்த்தைகள் தானே சொன்னேன் அப்படின்னா. இல்லை அந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொன்னாரான். அப்போ தான் குரு சொன்னாரான், பார்த்தியா நான் வார்த்தைக்கு வலிமை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் சொன்ன வார்த்தை 2மே ஒரு மோசமான வார்த்தை. அந்த மோசமான வார்த்தையினால் விளைவு மோசமாக இருக்கா, உனக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்த, உனக்கு ஒரு கவலை வந்திருக்கா, அதுதான் வார்த்தைக்கு வலிமை இருக்குதுன்னு நான் சொன்னேன்.